இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் எப்போ வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடையப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில. இது தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும், சனி பகவான் மூலம் கிடைக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன, இந்த சனி வக்ர பயிற்சியோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசியா வரும் அதிபதி குரு பகவான். மூலத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். தனுசு மூலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்கு? முதல்ல கேது ராசிக்கு பாக்கியத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற போகிறார். பொதுவாக 4ஆம் இடத்துல சனி தனித்து இருக்கிறதுக்கும் வக்ரம் பெறுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க, சரிங்களா? தனித்த சனி பிரச்சனை கொடுப்பார். அதே வக்ரம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை பதிலாக நன்மையை செய்வார். அதாவது ஒரு பாவ கிரகம் வக்ரம் பெறும்போது நன்மையை செய்யும், சுபகிரகம் வக்ரம் பெறும்போது தீமையை செய்யும், அதுதான் விஷயம். அப்ப இந்த அமைப்புல நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரம் பெறும்போது தாயாரினுடைய ஆரோக்கியம் சரியாகும். தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட வழியில இருந்த அந்த பிரச்சனைகள் சரியாகும், சரிங்களா? மேலும் இன்னொன்று நான் சொல்றேன் பாருங்க, அதாவது இந்த சனி வக்ர பயிற்சியில 5 மாத காலங்கள் தோராயமாக சனி வக்ரமா இருப்பாருங்க. இது 5 மாத காலமும் உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பா கிடையாது. அதுல முதல் 2.5 மாதங்கள் சாதகமான விஷயங்களை பெருசானு எதிர்பார்க்க முடியாது. நல்ல விஷயங்களை ஓரளவுக்கு சுமாரான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும், சரிங்களா? ஆனா அடுத்த 2.5 மாதங்கள், அதாவது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கும் உங்களோட வாழ்க்கையில. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக தாயார் சம்பந்தப்பட்ட வழியில சொத்து பிரச்சனைகள் தீரும். தாயாரினுடைய ஆரோக்கியத்துல அக்கறை கண்டிப்பாக நீங்க இதனால் வரைக்கும் மெடிசன் செலவு, மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயம் இருந்திருக்கும், அதெல்லாம் சரியாகும். சொத்து பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யறது, குறிப்பா ஏதாச்சும் லேண்டு வாங்குறது அல்லது வீடு கட்டின வீட்டை வாங்குறது அல்லது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக நடந்து முடியும். அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு மூலத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு திருமண வாழ்க்கைய, மனசுக்கு பிடிச்ச நபரை கரம் பிடிப்பதற்கான சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மறைமுகமான வழியில வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. அது மட்டும் இல்லாம தொழில் செய்யறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில்ல ஓரளவுக்கு லாபம், வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். பட் என்ன இருந்தாலும் சரிங்க, இந்த சனி வக்ர பயிற்சி ஆகின்ற இந்த காலகட்டங்கள்ல பழைய விஷயங்கள் அதிகமா நீங்க பயன்படுத்த, செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸை நீங்க அதிகமா பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும், நீடித்து உழைக்கும், சரிங்களா? அதே போல செலவுகள் சார்ந்த அமைப்பில் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில உண்டுங்க. அதாவது விரயங்கள் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி ஆகின்ற இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம வேலை இல்லாத இளைய பருவத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? கண்டிப்பா நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும். 2வது 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது உங்களோட ரொம்ப புஷ் பண்ணுவார், அதாவது முயற்சிகளை எடுக்க வைப்பார், ரொம்ப தூண்டிக்கிட்டே இருப்பார் உங்களை, சரிங்களா? அடுத்து எதனா பண்ணுங்க, சும்மாவே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை ராகு விதைத்து கொண்டே இருப்பார். பிளஸ் கூடவே சனியும் பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கல, குருவும் ராசியை பார்க்கல, ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போங்க, இறை வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க, நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, சரிங்களா? நான் சொல்ல இந்த பலன்கள்லாம் செப்டம்பர் மாதம் 2வது பருவத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல இந்த பலன்கள் நடக்கும், சரிங்களா? இது பொது பலன் தான். 2வது இந்த சனி வக்ர பயிற்சியுடைய முதல் பகுதி, அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல பெரிதளவுக்கு புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். சொத்து பத்துக்கள் பெரும்பாலும் வாங்குறத தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். வீடு கட்டுறது, வீடு வாங்குறது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லா இருக்கும். அதே போல செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்கிற காரணத்தால இந்த காலகட்டங்கள்ல அரசு சார்ந்த வழியில சில சாதகமற்ற விஷயங்கள், அரசு வேலைக்கான முயற்சிகளை சில தடைகள் ஏற்படுறது, அல்லது வேலைக்காக தனியார் துறை நீங்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலையில இழுபறிகள் ஏற்படுறது,
பணிச்சுமைகள் கூடுதலா இருக்கிறது, தாயோடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில் அல்லது தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த அமைப்புகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இந்த சனி வக்ர பயிற்சியுடைய முதல் பகுதி சிறப்பு கிடையாது. தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை வந்து வீணடிப்பீங்க. ரெண்டாவது, ஒரு மனக்குழப்பம் சார்ந்த அமைப்புகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு மனதை வந்து தெளிவா வைத்துக் கொள்ளுங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் லைஃப். சரிங்களா? ஒரு இடத்துல நிலையா உட்காரவே முடியாது. லைஃப் கொஞ்சம் பிஸியாவே சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அலைச்சலோட, அதாவது ஒரு காரியத்தை நீங்க எடுத்து செய்ய போனா அந்த காரியத்துல நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். அவ்வளவு எளிதில் அந்த காரியமானது சீக்கிரமா உங்களுக்கு நடந்து முடியாது. இழுபறியோட தான் ஒரு காரியமானது நடக்கும். சரி, அதனால இந்த சனி வக்ர பயிற்சியுடைய முதல் பகுதி தனுசு மூலத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இல்லை. ஆனா இரண்டாவது பகுதி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.